வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கால அளவிற்கு, அதாவது ஜூலை 27ஆம் தேதி அடையக்கூடிய அந்த வக்ரத்தன்மை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். தமிழ் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது, ஏன்னா சனி இயல்பு தன்மையோடு இருக்கும்போது சில பலன்களும், வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது அதற்கு நேர் எதிரான பலன்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். அஷ்டம சனி வக்ர சனியாக மாற போறார். இதனால என்னென்ன இடத்துல உங்களுக்கு பாதிப்புகள் வரப்போகுது, என்னென்ன இடத்துல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது. முதல்ல வக்ர சனி எங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அதை மாத்திரம் சொல்லுங்க, நாங்க இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி வக்ர சனி உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு தான் இந்த மாதிரியாக வக்ரத்தன்மையாக மாறுகிறார். ஏன்னா ஒரேடியா போட்டு உங்களையவே அடிச்சிட்டு இருந்தா அவருக்கும் கொஞ்சமாவது அந்த நியாய தர்மம், ஏன்னா நீதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டம சனி வக்ர சனியாக மாறும்போது உங்களுக்கு உண்டான ஒரு சில உண்மைகளை நேர்மைகளை உலகுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி வேலை செய்ய போறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனால ரொம்ப பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் இவர்களை மீறி யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. கடந்த 1.5 வருடம் இது எதுவுமே இல்லை, எல்லாமே டோட்டலா ஜீரோ ஆயிடுச்சு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பவரா இருந்தனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருக்கிறேன். என்னை பார்த்து என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறவங்க கூட என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு ஏளனமான ஒரு பார்வை, அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு 30 பேர் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்துல இது நாள் வரைக்கும் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் தான் ரொம்ப ஒரு கெப்பாசிட்டியோட ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதே அலுவலகத்துல என்ன ஒதுக்கிக்கிட்டு மற்ற நபர்களோட அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகளே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பிடிக்காத ஒரு கால சூழ்நிலைகளாக தான் இருக்கும். இதையெல்லாம் நம்ம கடந்து செல்லணுமா, இதுக்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல வேலையே செய்யக்கூடாது, இவர்களை அப்படியே திராட்ல விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி அடுத்தடுத்து இவர்களுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான், ஒரு மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம், அடுத்து பரணி மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க. இதுல இந்த சனியினுடைய வக்ர பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துலையும் உங்களுடைய 2ஆம் இடத்துலையும் உங்களுடைய 5ஆம் இடத்துலையும் விழப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் எவ்வளோதான் நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளை வச்சிருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அப்படின்றது இருக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துல உறவுக்கு தெரியாமல், குடும்பத்திற்கு தெரியாமல், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புக்கு தெரியாமல் நீங்க மறைமுகமான சில வேலைகளை பண்ணியிருப்பீங்க. ஆனா அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான சில மனநிலைகள்ல இருப்பீங்க. அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய தவறுகளில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது.
கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமா நம்ம மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கடன் பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியான கடன். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிய அடகு வச்சிருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்சனல் லோன் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வீட்ல அந்த பேங்க் ஆட்களினுடைய தொந்தரவுகள், இப்படி அடுக்கடுக்காக அந்த கடனுடைய தொந்தரவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டுருக்கு. இது எல்லாமே இந்த இடத்துல, இந்த அஷ்டம சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல ஓரளவுக்கு ரிலாக்சேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்குன்னு சின்ன ஒரு வருமானம் அப்படின்றத நீங்க பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா, அந்த சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழறதுனால அந்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1½ வருடத்திற்கு மேலாக சேமிப்பு அப்படின்றது இல்ல. வாங்குற பணம் செலவு பண்றதுக்கு தான் சரியா இருக்கு. இப்போ இந்த வக்ரத்தன்மை காலகட்டத்துல ஏதோ ஒரு 1% உங்க கையில நிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள், சுக்கிரனுடைய நட்சத்திரம். எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, பணத்தை வச்சே பேசக்கூடியவர்கள் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். ஏன்னா, அவ்வளோ மிகப்பெரிய ஒரு டாமினேஷன்ல இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து சம்பாதித்த சம்பாத்தியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 மடங்கு, அதாவது சின்ன வயசுலயே ஒரு 30 வயசுல ஆரம்பிச்ச அந்த சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துல ஒரு அலாதியான உச்சத்தை தொட்டிருக்கும். கடந்த 2021 இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னா டவுன் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பணத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே பேசணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கடந்த 2 வருடங்களாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பணமே இவர்களுக்கு பத்தும் செஞ்சிச்சு. அந்த அளவுக்கு சொந்த காசுல சூனியம் வச்சவர்கள் அப்படின்னா நம்ம பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இந்த 4 மாதத்துல ஒன் பை ஒன்னா குறையறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த பணத்தினால 2ஆக பிரிந்த குடும்பங்கள் கூட நிறைய இருக்கு இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஏன்னா, ஒரு இடத்துல பணம்தான் முக்கியம் அப்படின்னு போகக்கூடிய அந்த குடும்ப உறவுகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு அதனால தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த காலம் சனி வக்ர காலகட்டம் அந்த உறவுகள் பிரிவையும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட சில ஸ்ட்ரகிள்ஸையும் மிகவும் நேர்த்தியாக சரி செய்வதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா, 5ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் உங்களோட 8ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அதிகப்படியான உச்சத்தை தொட்டு அந்த இடத்துல இருந்து டீக்ரேட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். மிகப்பெரிய பாதிப்பு இந்த 3 நட்சத்திரத்திலேயே இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா வேலையில டீக்ரேட் ஆயிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல ப்ரமோஷன் ஆயிருப்பாங்க. அடுத்து குடும்ப உறவுகள்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இவங்கள தனியா விட்டுட்டு இவங்கள மட்டும் ஒரு குடும்பத்துல இருந்த நபர்கள் எல்லாருமே சதிவேலை செஞ்சு இவர்களை ஏமாற்றியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அதிகப்படியாக டீக்ரேட் ஆன இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்கள் இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த 4 மாத காலகட்டம். எல்லா இடத்துலயும் நிறைய அவமானங்கள், தேவையில்லாத வழக்குகள். ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா சொந்த உறவுகளே இவர்களை எதிர்த்து வழக்குகளை போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெற்றோர்கள் மீது வழக்கு, பெற்றோர்கள் குழந்தைகள் மீது வழக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியான சண்டை சச்சரவுகள். இப்படி எதையெல்லாம் அனுபவிக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே அனுபவித்த இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இதிலிருந்து ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த 4 மாத காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இவர்களினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். ஏன்னா, இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்கர பார்வையாக பார்க்கறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல முன்னேற்றம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், இப்படி அடுக்கடுக்கான ஒரு வளர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுடைய உறவுகள், அதாவது வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல இந்த இடத்துல சின்னதான ஒரு ஆ தாமதங்கள் அப்படின்றது வரும். ஏன்னா சனி பகவான் பின்னோக்கி நகரும்போது உங்களுடைய 7ஆம் இடமும் செயல்படுறதுனால, இந்த இடத்துல அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல சில வாய்ப்புகளும் வரும். அதே அதே சமயத்துல சில ரிஜெக்ஷன்ஸும் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த 4 மாத காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க அந்த ஆ எள்ளு தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எள்ளு தீபத்த உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல போய் போடுங்க சனீஸ்வர பகவானுக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல கால பைரவருக்கு 9 தீபம் போடுங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது காவல் தெய்வங்கள்னாலயோ அல்லது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போய் நீங்க சனீஸ்வர பகவான வேண்டும்போது மேலும் பிரச்சனைகள் தான் வரும். நீங்க இன்டைரக்ட்டா வேற தெய்வங்கள் மூலமாக கால பைரவர், கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார் இந்த மாதிரியான தெய்வங்கள பிரார்த்தனை பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு ரிலாக்சேஷன் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால கால பைரவரையோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியாக அந்த சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளு தீபம் போட்டோ பிரார்த்தனை பண்ணும்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நெருக்கடிகள் கொஞ்சம் ஒரு 50% விலகுவதற்குண்டான ஒரு நேரம். இதுபோக உங்களுடைய ஜாதக பலன்கள பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.